டு மை சேனல். நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோன்னா ஒரு குடும்பத்தை பற்றி தான். அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம இளவரசர். அவருக்கு யார் இந்த பேர் வச்சுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா 20 நாள் குடி போதை, 5 நாள் வந்து ஃபேஸ்புக்கில் அப்படி ஒரு அலச்சாட்டியம் பண்ணிகிட்டு இருந்தார். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 நாள் இப்போ வந்து ஒரு வீடியோ எனக்கு இன்றைக்கி மன உளைச்சல்னு ஓட்டிருப்பார். இவரோட மன உளைச்சலுக்கு என்ன காரணம்னு நான் ஒரு வீடியோவில் காட்டுறேன், நீங்களே பார்த்துக்குங்க. நான் நம்ம 5 ரூபா குடு சொல்லுங்க. நம்ம 5 ரூபா சாப்பிட்டு சாப்பிடுவாங்களா? குழந்தையாது நம்ம குழந்தையா? நான் கேப்பேன்டா மூஞ்சி பாத்துங்க பொறுக்கினாயே. தண்ணி ஓரம் போலே நான் எதுவும் பேசுறேன். பார்த்தீங்களா, அதான் இவரோட மன உளைச்சல் தான். மளிகை கடையில் போய் ஃபுல்லாக போதை போட்டு தண்ணி அடிச்சுட்டு போதை போட்டு மளிகை கடைக்காரன் கூட சண்டை. அவன் மளிகை கடைக்காரனுங்க போதை போட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கிறாரு. இதுதான் இவரோட மன உளைச்சல். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பமே வந்து பேட்டி கொடுக்குது. பாப்பா பார்த்துக்குங்க, அவங்க அம்மா வேறு வந்து ஆமாஞ்சாமி நீ வந்து சப்ஸ்கிரைபர்லாம் கேட்பாங்களோ, அதே தான் நான் கேள்வி கேட்குறேன். இந்த அம்மா அந்த ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்தாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க, யாராச்சும் கண்டிப்பாக காட்டியிருப்பாங்க. ஆனால் அதை பற்றி வாயை திறந்து பேச மாட்டாங்க. பையன் 4 நாள் போதை போட்டு என்னென்ன பண்ணக்கூடாதோ, சமூக வலையத்தில் என்னென்ன பண்ணக்கூடாதோ அதெல்லாம் வந்து பண்ணி போட்டு, ஆமாம் சாமி நீ வந்து யூடியூப்பில் வீடியோ போடலினா உனக்கு வருமானம் போயிடும் சாமி, ஏன்னா நீ எங்கேயுமே உழைக்கிறது இல்லை, யூடியூப்பில் தான் வீடியோ போடணும், அப்போ தான் உங்கள் குடும்பத்தை நீ காப்பாற்ற முடியும், அதை தான் சொல்கிறாங்க அந்த அம்மா. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களை கொந்தளிச்சுட்டு எங்களை பற்றியே வீடியோ போடுறீங்களா கேட்டால், எந்த சப்ஸ்கிரைபர் இவரோட வீடியோ வரலன்னு எனக்கு தெரியல. அந்த சப்ஸ்கிரைபருக்கு சுய அறிவு சுத்தமாகவே கிடையாது. சுய அறிவு இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து கேட்டுக்க மாட்டாங்க. அவங்க குடும்பத்தில் இந்த வீடியோ காட்டியிருப்பாங்கன்னா அவங்க குடும்பத்திலலாம் காட்ட மாட்டாங்க. அவங்க வீடியோ பார்ப்பாங்க, பார்த்து ரசிப்பாங்க. அதில் ரசிக்கிற முதல் இடத்துல யாருக்குன்னு கேட்டால் அந்த ராதிகா விஷ்ணு ஒரு அந்த பொண்ணு கேட்டால் உடம்பு சரியில்லைன்னு கதை விடுவாங்க. எல்லா வீடியோ பார்ப்பாங்க. அண்ணா எங்கேனா வீடியோ வரலிங்க. அவனுக்கு அந்த சப்ஸ்கிரைபர்களில் எந்த காலத்தில் அறிவும் வராது. அப்புறம் ஒரு குடும்பமே அவங்க உட்காந்துட்டு மன உளைச்சல், அதுதான் வீடியோ. மன உளைச்சல்லாம் கிடையாதுங்க. 4 நாள் முழு போதை போட்டு என்னென்ன அக்கிரம் பண்ணணுமா அதெல்லாம் அக்கிரம் பண்ணிக்கிறது. நான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன். அதாவது ஒரு மளிகை கடையில் போய் அது மளிகை கடைக்காரன் இன்னொரு ஆளுக்கு பிரச்சனைனா அவங்க போய் இவன் போதை போட்டுங்க கடை சீல் வைப்பா. 12 லட்சம் வாழவர்ஸ் இருப்பாங்க, கடை சீல் நான் இவருக்கு ஒரு திராணி இருக்கிற ஆம்பளையாக இருந்தால் அந்த கடையை வந்து இவரால் சீல் வச்சுட்டாங்கன்னா நான் சோசியல் மீடியா விட்டு போயிடுறேன். கடை சீல் வைக்கிற உரிமை யாருக்கு இருக்குது? ஃபுட் ஆஃபீஸர். அதாவது ஒவ்வொரு ஃபுட் ஆஃபீஸர் 2 பண்ணுவாங்கன்னா ஒரு பொருள் வந்து எக்ஸ்பீரி ஆனால் அந்த பொருள் தரமில்லைனா தான் சீல் வைப்பாங்க. இந்த மாதிரி குடிகாரெலாம் போய் சட்டை பிடிக்கும்போது சீல் வச்சா எத்தனை கடைங்க சீல் வைக்கிறது? அப்புறம் இவங்க அம்மா வேறு, ஆமாம் சாமி நீ வந்து சப்ஸ்கிரைபரில் கேட்குறாங்களே சாமி. அந்த அம்மாவுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். 4 நாள் உங்கள் பையன் போதை போட்டு அதுவும் ஒரு கார் ஃபுல்லாக ஒரு பெட்டி ஃபுல்லாக பீரு வச்சுக்கிறாரு, குடித்தே தீக்கணும், நான் குடிச்சிட்டே இருக்கிறேன் அப்படின்னு போட்டு ஒரு வீடியோ போட்டு கேவலத்தின் உச்சம். அதாவது ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து எத்தனையோ வீடியோ நான் பார்த்துருக்குறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு கேவலமான வீடியோ இப்போ தான் பார்த்துருக்கேன். தமிழ்நாட்டில் இவர் ஒருத்தர் இப்போ லைவ் வீடியோவில் போட்டிருப்பார். போதையை போட்டு நான் வந்து ஒரு பெட்டி கேஸ் வாங்கி வச்சுக்கிறேன், அந்த ஒரு பெட்டி பீரோட விலை பார்த்திங்கன்னா 7,000 to 10,000 ரூபா வரைக்கும் வரும். என்ன காரணம்னா இவரோட உழைச்செல்லாம் வாங்க கிடையாது, இந்த மாதிரி வியூஸ் வாங்கி மக்கள்கிட்ட பிச்சைன்னு சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம தரத்தில் போகிறது பிச்சை, இவர் மக்கள் வியூஸுங்கிற பேரில் பிச்சை. ஒருவேளை கொந்தளிப்பாங்க ஒரு சில கமெண்டர்ஸ் எல்லாம், நீங்களும் இவரை பற்றி பேசி வியூஸ் வாங்குறீங்களா அப்படிங்கிறேன். நான் வியூஸ் வாங்கலை, இவரை பற்றி தெரியோடு தான் வீடியோ போடுறேன், புரிஞ்சுதா? மொத்தத்தில் இந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா உழைக்காமல் வருமானம் பார்த்துட்டு அப்படியே கொந்தளித்து பேசுவாங்க. 4 நாள் போதை போட்டு வீடியோ போட்டு அழிச்சாட்டியம் பண்ணி போட்டு அந்த வீடியோவெல்லாம் பார்க்கலின்னு சொல்லிடுவாங்க, கேட்டால் அட்வைஸ் பண்ணன்னு சொல்லிடுவாங்க. அந்த அம்மா வந்து ஆமாம் சாமி நீ வீடியோ போடு சாமி, அப்போ தான் வருமானம் வரும் சாமி, இல்லைன்னா வருமானம் வராது சாமி, 4 நாள் நீ வீடியோ போடுறனால நம்மளுக்கு எத்தனை இழப்பு, நம்மளுக்கு வருமானம் நின்று போயிடுதில்லோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்துக்கு நடிக்க தெரியல, நடிப்பு தான் முழுக்க நடிப்பு தாங்க. அம்மா வந்து பேசுகிறாங்க, தங்கை காட்டுறாங்க. அப்புறம் இவங்க தங்கை பார்த்தீங்கன்னா மாமியார் வீட்டில்
எல்லாம் கிடையாதுங்க. அம்மா வீட்டில் உட்காந்து வீடியோ போடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணன் இவ்வளோ அழிச்சாட்டியம் பண்ணுவார். அதை பற்றி வாயை திறந்தாலும் பேச மாட்டாங்க. நம்ம எதாவது கேள்வி கேட்டோம்னா உனக்கு சோறு திங்கிறியா என்ன திங்கிறியா எங்களை பற்றி எதுக்கு பேசுகிற உன் மானம் கட்டவனே அப்படின்னலாம் சில நாட்களுக்கு முன்பு வசைவாடிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மாமனார் வீட்டுக்கு விசிட் அடிச்சிருந்தாங்களாட்டுக்குது. அதான் எல்லாம் கேட்டிருப்பாங்க. அதுக்கு கேட்குறவங்க வாய் அடைக்கிறதுக்கு வேண்டி அவங்க அங்கே போய் ஒன்றுமே பண்ண கிடையாதுங்க. வீடியோ மட்டும்தான் எடுத்துருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. சமைக்கிற வீடியோ தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்பவும் போல் கறி திங்கிற வீடியோ தான். அதாவது இவங்களுக்கு மட்டும்தான் கறி எடுக்க தெரிய மாட்டேங்குது, வேறு யாருக்குமே தெரியாதா இருக்குது. எங்கள் வீட்டில் கறி விருந்து, எங்கள் வீட்டில் வேறு லெவல் சமையல், எங்கள் வீட்டில் இன்றைக்கி நான்வெஜ் விருந்து. இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? கறி தருத்தம் தான் சொல்லுவாங்க. அப்புறம் இன்றைக்கி மன உளைச்சல். என்ன மன உளைச்சல்? குடிச்சிட்டு கண்டபடி கெட்ட வார்த்தை பேசுறது, மளிகை கடையில் போய் சண்டை பிடிக்கிறது. அந்த மளிகை கடைக்காரனவே என்னங்கிறாரு, இவர் 4 இடத்துல இவன் மளிகை கடை மாறிக்கிறான், அவன் 4 இடத்துல மாறினான்னா 5 இடத்துல மாறானா, அவனால் உழைச்சி தான் மளிகை கடை போட்டுக்கிறாருங்க. இந்த மாதிரி யூடியூப்பில் வீடியோ போட்டு அதில் வர வருமானத்தில் மளிகை கடை போடல. அப்புறம் இவங்க கூட இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே உழைச்சி தான் சாப்பிட்றாங்க. கத்தாழை செந்தில் சொல்ல அவர் இன்றைக்கி மேஸ்திரி வேலைக்கு போயிட்டுருக்கிறாரு. அப்புறம் இவரோட ஃப்ரெண்டு சத்தியவேல் அவர் ஏதோ எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காரு. அவரெல்லாம் இவரோட கான்டாக்ட்லேயே இல்லையாட்டுக்குது. இந்த மாதிரி ஆள் கூட சேர்ந்தான்னு வச்சுக்கோங்க, அவங்க குடும்பத்தை குடும்பத்தில் உள்ளே விட மாட்டாங்க. என்ன காரணம்னா அந்த ஃபேஸ்புக் ஐடியா எடுத்துட்டிங்கன்னா சில வீடியோக்கள் டெலீட் ஆகிருக்குது. டெலீட் செய்யப்பட்டுள்ளால் இன்னும் டெலீட் செய்யப்படுவார். என்ன காரணம்னா ஓசி வருமானம். அதே மாதிரினா இவங்க ஒய்ஃபை என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு ஒய்ஃபு ஒரு குடும்பத்தில் இருந்தால் அந்த புருஷா குடி இல்லைங்க, என்ன வேணால் பண்ணுவாங்க. அவன் ஃபுல்லாக குடிக்கிறதுங்க, இந்த அம்மா அங்கே உட்காந்துட்டு ரசிக்கிறதுங்க, அது வீடியோ போடுறதுங்க, அதில் வச்சு வருமானம் பார்க்குறது. கேட்டால் எங்கள் ஹஸ்பண்ட் குடிக்கிறாரு, நான் வீட்டு விட்டு கிளம்புறேன். பொதுவாக ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு குடிச்சிட்டு இருந்தா அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னு தெரியுங்களா? அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரவே மாட்டாங்க. நிறைய வீடியோ நான் பார்த்துருக்குறேன். ஆனால் இந்த அம்மா அங்கே உட்காந்துட்டு முழு போதைங்க, போதையில் குழந்தைய தூக்கி கொஞ்சறாரு, பேக்கரிக்கு போகிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியாமல் அந்த அம்மா அங்கே உட்காந்துட்டு ஜாலியாக சிரித்து கறி தின்ட்டு ஜாலியாக சமைச்சிட்ருக்குது. அப்போ என்ன காரணம்னா முழுக்க நடிப்பு. என்ன காரணம்னா யூடியூப்பில் எதை சொன்னாலும் நம்பிடுவாங்க. நம்ம எதை சொன்னாலும் நம்மளை ஆதரிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. நம்மளுக்கு தான் 12 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்களே, நம்மளுக்கு எப்படி போட்டாலும் வியூஸ் வரும், எப்படி போட்டாலும் வருமானம் வரும். இதுக்கு பேராக மன உளைச்சல்? மன உளைச்சலே கிடையாது. மன உளைச்சலில் ஃபஸ்ட்டு என்ன தெரியுங்களா? நாம் ஒரு வேலைக்கு போயிட்டு அங்கே வேலை செய்கிற இடத்துல ப்ரெஷர் இருந்தால் அதுக்கு பேர் மன உளைச்சல்னு சொல்லலாம். இந்த ஆளுக்கு வர்றது பூரா ஓசி வருமானம், இலவச வருமானம். இந்த குடும்பத்துக்கு வர்ற பூரா இலவச வருமானம். அந்த வருமானத்தில் மாதத்தில் 10 நாள் தண்ணி போட்டு போதையை போட்டு அழிச்சாட்டியம் பண்ணுறாரு. அதில் நிறைய ஃபேஸ்புக்கில் கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கழிவு ஊற்றிருப்பாங்க. உன்ன மாதிரி ஒரு ஆள் பார்த்ததில்ல, நீ குடிகார, அப்புறம் நீ எல்லாம் எதுக்கையே இருக்கிற அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுதான் மன உளைச்சலா? அப்புறம் என்னங்கிறாரு, ஏன்டா கமெண்ட் பண்ணுற, எதுக்குடா கமெண்ட் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறதுக்கே வீடியோ பார்ப்பீங்களா இருக்குது அப்படிங்கிறது. இந்த ஆள் 4 நாள் உட்காந்துட்டு அழிச்சாட்டியம் பண்ணுவார். அப்புறம் பார்த்தா யாரும் கமெண்ட் பண்ணாமல் அண்ணா வாங்க அப்படியே குடிங்க, தாங்கி பிடிங்க, வானே தேனேன்னு சொல்லுவாரா? மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்தில் முழுக்க நடிப்பு கண்டென்ட் தான். என்ன காரணம்னா 12 லட்சம் ஃபாலோ இருக்கிற ஒரு தெனாவட்டு, நான் இப்படி தான் பேசுவேன், நான் இப்படி தான் நடப்பேன், எங்களை இஷ்டமாக தான் பாரு, இல்லைன்னா போங்கடா அப்படின்னு சொல்லுவார். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இவங்க அம்மா அங்கே உட்காந்துட்டு இன்றைக்கி ஏன் சாமி ஒரே மன உளைச்சல். ஆமாம், பையன் 4 நாள் சமூக சேவை பண்ணிட்டு வந்துருக்காருங்க. பயங்கரமான மன உளைச்சல். அதாவது ஒரு கரெக்டாக ஒரு தாய் என்ன பண்ணணும், என் பையன் இந்த மாதிரி குடிச்சிருக்கிறது அது தப்பு தான் சொன்னால் ஆமாம் அதை நாம் ஏற்றுக்கலாம். ஆனால் முழுக்க பார்த்திங்கன்னா மன உளைச்சல்ன்ட்டு இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டுக்கிறாரு, வீட்டில் காட்டுறாரு. இப்போ ஃபேஸ்புக்கில் ஒரு சில வீடியோவெல்லாம் இருக்காது, டெலீட் பண்ணுவார். காரிக்காட்டு துப்புற மாதிரி தான் வீடியோ இருக்குதுங்க. குடிச்சிட்டு ஃபேஸ்புக்கில் எந்த ஒரு வீடியோலுமே லைவில் குடிச்சிட்டு போய் போதையை போட்டு இன்னொரு இடத்துல பண்ணினாங்கன்னா அதில் ஒரு சிலர் நல்லா ஹெவி நல்ல ஒரு பலம் படைத்தவராக இருந்தால் நேராக போய் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் வேனில் ஏற்றிருப்பாருங்க. ஆனால் பையன் இவ்வளோ அக்கறம் பண்ணிக்கிறாருங்க. மன உளைச்சல். நீ வீடியோ போடு சாமி, ஏன் சாமி சப்ஸ்கிரைபர்லாம் கேட்குறாங்க சாமி. ஆமாம், அந்த சப்ஸ்கிரைபருக்கு சுத்தமாக சுயறிவு கிடையாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் வலைதளத்தில் இருக்கிற வரைக்கும் இவனோட ஆட்டம் இன்னும் அதிகமாக இருக்கும். அதனால தான் நான் திருப்பி இவரை பற்றி பேசுகிறேன். இவர்
கொஞ்ச நாள் இப்போ நாளையிலேருந்து வரும் புத்தராட்ட வேஷம் போடுவார். அப்புறம் இவங்க குடும்பத்தில் அந்த காயத்ரி பற்றி சொல்லணுன்னா, அந்த அம்மாவுக்கு சாப்பிடணுங்க, ஜாலியாக வந்து வீடியோ போடணும். புருஷன் வந்து குடித்தாலும் என்னங்க, புருஷன் அழிச்சாட்டியம் பண்ணானா அதை பற்றியெல்லாம் கவலையில்லை. நம்மளுக்கு தேவை மானம் மரியாதை எதுவும் தேவையில்லைங்க. நம்மளுக்கு தேவை வருமானம். நம்ம அந்த வருமானத்தை வச்சு நாம் வந்து கோடி கோடியாக சம்பாதிச்சிடலாம். அவங்க குழந்த பெருசாகி வரும்போது வந்து ஒரு சில வீடியோவெல்லாம் அவர் நீக்கியிருப்பார். கண்டிப்பாக ஏப்பா எப்படிப்பா சம்பாதிச்சா அப்படின்னா, நான் ஃபுல் போதையை போட்டு வீடியோ போட்டு நல்லா சம்பாதிப்பேன். அப்புறம் அந்த பையனோட மனநிலை எப்படி இருக்குன்னு நீங்களே யோசிச்சுங்க. இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி இருந்துச்சுன்னா இவர் குடி இல்லைங்க, என்ன வேணால் பண்ணுவாருங்க. ஒரு கணவனை திருத்தோன்னா அது பொண்டாட்டிக்கு முக்கிய பங்கு இருக்குது. கல்யாணம் ஆகலைன்னா அவங்க அம்மாவுக்கு முக்கிய பங்கு இருக்குது. இவர் வந்து குடிச்சிட்டு என்ன வேணாலும் இச்சாட்டியம் பண்ணுவார். மனைவி கேட்க மாட்டாங்க, தங்கை கேட்க மாட்டாங்க, அம்மா கேட்க மாட்டாங்க. கேட்டால் எங்களை பற்றியே பேசுகிறீங்களே, உங்களுக்கெல்லாம் அறிவு இல்லையா அப்படின்னு கொந்தளிச்சு வீடியோ போடுறாங்க. சுய அறிவு பொது அறிவு கண்டிப்பாக வேணுங்க. அதேமாதிரி குடும்பம் மானம் மரியாதையில் ஒன்றும் அதை விட்டுட்டு வாழ்ந்தால் அவன் வந்து ஒரு மனிதனே கிடையாது. எங்கேயும் இல்லைங்க, எங்கேயுமே. சமூக சீர்கேடுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா இவங்கள சொல்லலாம். இந்த அம்மா காயத்ரி இப்போ ஒன்றுமே தெரியாமல் ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. 5 நாள் 6 நாள் 4 நாள் 5 நாள் வந்து ஒரு கார் ஃபுல்லாக குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட கூத்தடிச்சிட்டு அது லைவ் வீடியோ வேறு. இவங்களுக்கெல்லாம் மானம் இல்லைன்னா இவங்க சொந்தக்காரெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்கண்ணா. எனக்கு தெரிஞ்சு இவங்க சொந்தக்காரை இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை வீடியோவில். சுற்றி இவங்களே தான் வர்றாங்க. அப்புறம் இவங்க தங்கை வந்து கொஞ்சம் விவரம். அந்த அம்மாவும் இதே தான் பண்ணிகிட்டு இருக்குது. அப்பப்போ கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. சில வீடியோவில் கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க, நிறைய வீடியோ கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. காயத்ரி நீ பாஸ் ஆகிட்டியா அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. காணாமல் ஃபுல்லாக குடிச்சிட்டு அழிச்சாட்டியம் பண்ணி வீடியோ போட்டு வீடியோவே போடல, அவங்க தங்கை சேனலில் போட்டிருக்கிறாரு. ஆனால் இவங்க வந்து காயத்ரி பாஸ் ஆகிட்டேன்னு அப்படியே ஜாலியாக உட்காந்துட்டு அந்த அம்மையார் வந்து ஜாலியாக உட்காந்துக்கிறாங்க. இப்படிப்பட்ட பொண்டாட்டி ஒரு குடும்பத்தில் இருந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த குடும்பம் கண்டிப்பாக என்றைக்குமே விளங்காது. நான் பேசும்போது மட்டும் எங்களை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா உங்களை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது? ஃபேஸ்புக் திறந்தாலும் காரி துப்புற மாதிரி தான் இருக்குது. ஏதாச்சும் ஃபேஸ்புக்கில் எந்த ஒரு குடும்ப பெண்ணாவது அந்த வீடியோ போய் பாருங்கள். அவங்க குடும்பத்தில் எதை கொண்டே அடிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்கதாங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவில் பார்த்தேன்னு வச்சுங்க, செல்லை தூக்கி உடச்சி போடுவாங்க. அந்த அளவுக்கு அழிச்சாட்டியம் பண்ணிக்கிறார் ஃபேஸ்புக்கில். ஆனால் சிந்திப்பு அவங்க சப்ஸ்கிரைபருக்கு எப்போவே வராது. எப்போனா வீடியோ போடுறீங்க, ஏன்னா வீடியோ போடலைங்க, அப்படியே செத்து போயிடுவாங்களாட்டுக்குது. அதாவது சுய அறிவு இல்லாத சப்ஸ்கிரைபர் இருக்கிற வரைக்கும் இந்த ஆளோட ஆட்டம் அதிகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.